துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகுது. இது வந்து சத்ருஸ்தானம்னு சொன்னாலும் இது வெற்றி ஸ்தானம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் துளாராசி என்பர்களே. அதே மாதிரி பார்வை பலம்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சனி பகவான் வந்து நம்ம கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியிலேருந்து 3ஆம் வீடான ரிஷபராசி வந்து துலாம் ராசியோட 8ஆம் ராசி என்ற அடிப்படையிலும், அதே மாதிரி 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியின் 12ஆம் வீடு அடிப்படையிலையும், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியின் 3ஆம் வீடான தனுசு வீட்டையும் பார்க்குறார். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த டயத்தில் வெள்ளியல் சேர்த்து வைக்கலாம், இல்லை வேஷ்டி சட்டைகள் சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி யாருக்கு எடுத்து வைக்கிறது, உங்களுடைய குருமார்களுக்கு எடுத்து வைக்கிறது நிறைய நன்மைகளை கொடுக்கும். இது இல்லாமல் தட்சிணை கட்டி வைக்கலாம். தட்சிணைன்னா காணிக்கை கட்டி வைக்கலாம். அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கிறது. அதே டயத்தில், அதாவது 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா காணிக்கை கட்டி வைத்து அந்த குருவுக்கு வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறதும், எப்போது அந்த குருவை நீங்கள் நேரடியாக போய் பார்க்குறீங்களோ அந்த குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது நன்மை கொடுக்கும். சரி, சில பேர் இருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாட்டில் இருப்பீங்க, சில பேர் வந்து மகான்களோட வழிபாட்டில் இருப்பீங்க, சில பேர் வந்து நீங்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள் இந்த மாதிரி வழிபாடையே அவங்களையே குருவாக நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் காணிக்கையாக எடுத்து வைக்கக்கூடிய காசை எடுத்து நீங்கள் வந்து பொருளாதார ரீதியான பின்தங்கியவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம். அது வந்து சேர்த்து வச்சு ஒரு வியாழக்கிழமை வரக்கூடிய காலங்களில் அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் அன்னதானங்கள் வியாழக்கிழமைகளில் நீங்கள் யாரை சித்தர், ஸோ அவங்களை மனதார நினைத்து, அப்போ நீங்கள் அன்னதானம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தங்களை முன்னிறுத்தக்கூடாதுன்னா இதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்போது அவங்களெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் அன்னதானம் போடணும்னா, நான் எப்படி அன்னதானம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நான் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை விட்டுட்டு சித்தரை முன்னிலைப்படுத்தி, யாராவது அந்த சித்தர் ரூபத்தில், சித்தர் வந்து பல ரூபங்களில் வருவாங்க, அப்போ உங்களை செக் பண்ணி பார்ப்பாங்க, ஆணவமாக இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் தன்னை மிகைப்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த டயத்தில் கேட்டால் கூட இதெல்லாம் நீங்கள் உணரலாம். அப்போ சம்மந்தம் இல்லாத ஆள்கள், அதை ஏன்னா சித்தர்களுக்கு இறப்பு கிடையாது, அப்போ அவங்களே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, இவன் உண்மையாகவே இவங்க வந்து நமக்கு அன்னதானம் நம்மளை வச்சு மக்களுக்கு சேவை செய்கிறாங்களா, இல்லை வந்து தற்பெருமை அடிச்சுக்கிறாங்களாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா, எனக்கு சித்தர் சொன்னார் அதனால நான் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறேன், இந்த பெருமை எல்லாமே சித்தருக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சித்தரை மனதார நினைத்து நீங்கள் அந்த அன்னதானம் செய்கிறீங்களோ